Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு வந்து 9th February. ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போனால் நம்ம பை பண்ணுவோம். அதே மாதிரி சப்போர்ட் கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்து செல் பண்ணுவோம். ஸோ சப்போர்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 41,000. முக்கியமாக நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வந்து ட்ரையல் பண்ணிகிட்டே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். சப்போஸ் மார்க்கெட் நமக்கு நல்லா விழுந்துருச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வரும். அல்லது நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஏதோ இடத்துல அப்படின்னா நமக்கு வந்து மினிமம் லாஸ் ஆர் மினிமம் ப்ராஃபிட்டில் வந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்னிங் நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிருச்சு. இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம பிரேக் அவுட்டில் எடுத்துருக்கலாம் அல்லது இந்த ரீடெஸ்ட்டில் எடுத்துருக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வரையும் டார்கெட் பண்ணியிருப்போம். பட் ஸ்டில் நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரைலிங் அப்ளை பண்ணியிருக்கணும். அண்ட் தென் நமக்கு ஃபைனலாக இங்கே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து அப்பில் தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்பில் இருக்கும்போது நமக்கு வந்து இங்கே செல் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ஹை இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ஹைலேருந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் 3 கேண்டில்ஸ்குள்ளேயே அது வந்து உடச்சி கீழே வந்திருக்கணும். அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஈஸியாக வந்து இன்னைக்கு 41,000 அது கீழேயும் வந்திருக்கும். பட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹால்ட் அடிச்சு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆனாலும் நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்கும். ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் ப்ராஃபிட்டில் இல்லை மினிமம் பிரேக் ஈவன் ட்ரேடில் வந்திருப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு பிரேக் கொடுத்துருச்சு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் கன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரக்சரல் பிரேக் அவுட். ஸோ இது வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் புல்லிஷ் மொமெண்டம். ஸோ இந்த புல்லிஷ் மொமெண்டம் ஃபுல்லாக எது வரைக்கும் போகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ஸ்ட்ரக்சர் வந்து இன்வேலிடேட் ஆயிடுச்சு. ஸோ புல் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இங்கே இடத்துல இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஐடியலாக வந்து ட்ரேட் இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வால்டிலிட்டி கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து ஸ்டில் நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் கொடுக்கல. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ஃபர்தராக என்ன அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் தான் நம்ம கிளியர் அவுட் பண்ணுறோம். ஸோ எவ்ரி லெவல்ஸ் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து ஓவராலாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலேருந்து கீழே டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் வந்து ஷார்ட் டேர்ம் அப் ட்ரெண்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்டர்மீடியட் லெவல்ஸை விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்விங் லெவல்ஸ் நம்ம எடுத்துவோம். ஸோ ஏன் ஸ்விங் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து இங்கே நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சு இல்லையா அந்த ரெட் கேண்டில் இன்னைக்கு கொடுத்த கேண்டில் இருந்து மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக கீழே வந்திருக்கணும். அப்படி வரல. சரிங்களா? ஸோ அப்படி வராதது காரணம் என்ன அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி ப்ரீவியஸ் கேண்டில் நீங்கள் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு அப்ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ஸ்ட்ரக்சர் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் இங்கேருந்து இங்கே மேலே போன மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ்ட்ரக்சர் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் டவுன் அண்ட் தென் இங்கே இப்படி போயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்துல மெயினாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த சப்போர்ட் நான் மார்க் பண்ணுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து இங்கே ஒரு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ரொம்ப நாளாக உடைக்க ட்ரை பண்ணுது. அண்ட் தென் நம்ம இதையே நம்ம மார்க் பண்ணுறோம் விச் இஸ் அரௌண்ட் 41,700. ஸோ இப்போ வந்து நமக்கு கிளியராக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் போயிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ரேஞ்ச் கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து நமக்கு டபுள் டாப். சரிங்களா? டபுள் டாப் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் விழுந்திருக்கணும். பட் விழுகலை. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் எடுத்துருச்சு. அப்போனா நமக்கு இங்கே ஒரு சப்போர்ட் இங்கே ஒரு சப்போர்ட். ஸோ 2 டாப் இருக்குது, 2 சப்போர்ட் இருக்குது. இதுவும் ஒரு சப்போர்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ 3 சப்போர்ட் ஆயிடுச்சு இதோட. இப்போது இதோட கேரக்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் ஆயிடுச்சு. ஸோ இதோட கேரக்டர் படி நமக்கு இது ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட். சரிங்களா? மறுபடியும் வந்து 41,700 டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஞ்ச் மைண்ட் செட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ 41,700க்கு மேலே நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து அந்த பிரேக் அவுட் வந்து 41,900 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்ரேஸ் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து பை பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா 41,700 எதுவும் ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இமீடியட்டாக செல் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் நமக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,300. ஸோ இது வந்து ரேஞ்ச் மார்க்கெட் இல்லையா? ஸோ மறுபடியும் லோயர் பவுண்டரிக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் கண்டிஷன் சொல்கிறேன். இப்போ சப்போஸ் மறுபடியும் மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுனாக ஓப்பன் ஆகி 41,300 இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் செல் போகலாம். அப்படி இல்லை இந்த இடத்துல ஹேமர் ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் மேலே ட்ரை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இந்த கேப் ஃபில் பண்ணோம் அல்லது நமக்கு மறுபடியும் 41,700 போகும். ஸோ இந்த மாதிரி தான் ரேஞ்சிங் மார்க்கெட்டாக வந்து நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஸோ வந்து லோயர் பவுண்டரியில் இருக்கும்போது பை பண்ணுவோம், அப்பர் பவுண்டரியில் இருக்கும்போது நம்ம வந்து செல் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ஐடியல் லாஜிக் ஃபார் டுமாரோ கைஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு ஃப்ரைடே ப்ரீமியம்ஸ் எல்லாமே ஹையாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்மியான குவான்டிட்டி எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.